அவர் கல்வி எந்த நிலையிலும் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்க சார், இந்த கும்பல்லே ஒரு பையன் வந்து காலையில சொன்னான் 10th பாஸ் ஆனதே சார்னாலதான். நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருப்பீங்க உங்களோட ஆட்சியில. ஆனா உங்களுக்கு பயங்கரமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது காரணம் கொரோனால ஆல் பாஸ் நீங்க சொன்னதா. நீங்க நம்ப மாட்டீங்க சார், இந்த கும்பல்லே ஒரு பையன் வந்து காலையில சொன்னான் என்னோட இப்ப பாத்தீங்கன்னா மாசம் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அவன் சொல்றான் நான் வந்து பாஸ் ஆனது 10th பாஸ் ஆனதே சார்னாலதான். என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமா நான் கொரோனா பேட்ச்க்கா, அவர் மட்டும் பாஸ் பண்ணி விடலன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம் ஃபேமிலியா. ஐ வாஸ் லைக் வாவ். அப்போ எங்கேயோ இருக்கிற அந்த பையனோட லைஃப் நல்லா நினைச்சு நீங்க அந்த டிசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஏன் சார் அப்படி பண்றீங்க அப்படி யாரா கேட்டாங்களா? இல்ல மாணவர் பருவம் என்பது கிடைப்பது நிறைய. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பருவம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இப்படி கொரோனா வந்து இடையூறு ஏற்பட்டது. மன உளைச்சல் ஏற்பட்டது. ஒவ்வொரு ஆண்டு அவர்களுக்கு ஏன்னா இருக்கு இந்த மன உளைச்சல் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் கல்வி எந்த நிலையிலும் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தி ஆன்லைன்லயே தேர்வு நடத்தி அவர்களும் தேர்ச்சி பெற்றார்கள்.